வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா? எனக்கு தெரியல. நேரு சார் சொல்ற 2 வருஷமா நான் இவங்களை கூப்பிடணும் என்னுடைய ஸ்கூலுக்கு பேசுறதுக்காக சொல்லி நினைச்சேன். இன்னைக்குதான் வந்தாங்க. ஏன் அந்த 2 வருஷத்துல அவங்களுடைய எண்ணம் மாறவே இல்லை? ஏன் தெரியுமா? அந்த 2 ஆண்டுகளும் நான் கடுமையாக உழைத்துக் கொண்டே இருந்தேன். அந்த 2 ஆண்டுகள் நான் உழைக்காமல் இருந்தால் நினைப்பு ஓராண்டிலேயே கழிந்து போயிருக்கும். 3 ஆண்டு வரைக்கும் சஸ்டைன் ஆகவே ஆகாது. நீங்கள் உழைக்கிறீங்களா? அப்டேஷன் பண்றீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். யாருக்கும் அடிமையாகாது. காலையில் எத்தனை பேர் டீ குடிப்பீங்க? எல்லாரும் தான் குடிப்போம். டீ குடிக்காதவன் யாரு? சாராயம் குடிக்காதவங்க கூட இருக்கலாம். என்ன அப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறது ஒரு தம்பி. டீ குடிக்காதவங்க யாருமே இல்ல, ரொம்ப குறைவுங்க. இந்த டீ குடிக்கிற பழக்கம் நமக்கு எப்படிங்க வந்தது? வெள்ளக்காரன் இந்த உலகத்துக்கு, நம்முடைய உலகத்துக்கு வருகின்ற அளவுக்கு டீ தெரியாது நமக்கு. அவன் வந்தான், நம்மை வைத்து பயிர் செய்தான். அந்த முக்கியமான இலைகள் எல்லாம் அவன் அனுப்பி வைத்தான். அனுப்புகின்ற பொழுது, அதை தீக்கின்ற பொழுது கீழே விழுற டஸ்ட் இருக்குல்ல, அந்த டஸ்ட நமக்கு குடிப்பதற்கு பழக்கினான். நாம இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம டஸ்ட் தான் குடிக்கிறோம். அதுலயும் சூப்பர் டஸ்ட குடிக்கிறோம். புழுதிதான். புழுதியில கூட சூப்பர் புழுதியை குடித்துக் கொண்டிருக்கிறோம். 4 மணிக்கு நிறுத்துவாங்க வண்டிய. ஃப்ரீயா கொடுக்கிறேன் உற்சாக பானம்னா சொல். அவன் மரபணுக்களில் செலுத்திட்டு போயிருக்கான். இன்னைக்கு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் 2 டீ கடை கண்டிப்பா இருக்கும். இத்தனை 150 ஆண்டுகள் போயும் நம்முடைய மரபணுக்களில் இருந்து டீ குடிப்பதை விடுவிக்கவே முடியவில்லை. எதை சொல்கிறோம், எதை நம்முடைய குரோமோசோம்களில் ஏற்றுகிறோம் என்பது மிக மிக கவனம். சந்திராயன் விட்டாங்கல்ல, மேடம் கூட ஏதோ சொன்னாங்க. வருஷம் 3rd ஸ்டாண்டர்ட் ஏதோ சந்திராயன் பண்ணி இப்ப அது செயலிழந்திருக்கு. சவுத் போல்ல போய் இறங்குனதுல அது விடும் பொழுது எவ்வளவு செலவு தெரியுமா? 345 கோடி. எந்திரன் ஒரு படம் எடுத்தாங்க. அதனுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 350 கோடி. இந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம பண்ற காசுல பல சாதனைகளை நிகழ்த்தலாம். ஆனா என்டர்டெயின்மெண்ட் தான் நமக்கு முக்கியமா இருக்கு. பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், என்டர்டெயின்மெண்ட்டை ஓரளவுக்கு எடுத்து வைத்துக் கொண்டு உலகத்தில் தரம் மிகுந்த இனமாக நம் இனம் வர வேண்டும் என்றால் கல்வியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் என் தோழமை. குழந்தைகளுக்கு சொல்லுங்க, கல்வியை பிடிச்சுக்கோன்னு சொல்லுங்க. அப்படி கல்வியை பிடித்துக் கொள்வதற்கு நாம் சில பல தியாகங்களை செய்தாக வேண்டும். 3 நாளைக்கு முன்னாலே என்ன ஒரு அமைப்பு பேட்டி எடுத்துச்சு. என்கிட்ட கேட்ட கேள்வியை டைரக்டா நான் சொல்றேன். என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் எது? ஒரு பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா? நீங்கள் சார்ந்திருக்க மதம் கம்ஃபர்ட் ஜோனா? உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, மனைவியாக தாயாக இருக்கிறீர்கள், அது கம்ஃபர்ட் ஜோனா? இல்ல படிச்சிருக்கீங்க, ஆசிரியரா இருக்கிறீங்க, அதுவா? இல்ல பேச்சாளரா இருக்கிறீங்க, அது கம்ஃபர்ட் ஜோனா? நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கான கம்ஃபர்ட் ஜோன் என்ன தெரியுமா? எனக்கான சேஃப் ஜோன் எது தெரியுமா? நான் கற்றிருக்கக்கூடிய கல்விதான். இந்த கல்விங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் சொன்ன மற்ற விஷயங்கள் எங்கே நெகிழ்ந்து போனாலும் அதை மறுபடியும் என்னால் ரீபில்ட் பண்ண முடியும் என்றால் அது நான் பெற்ற கல்வியால் மட்டுமே முடியும். கல்வியை பிள்ளைகள் கையில் இருக்க கொடுத்து விடும். படிக்கட்டும், பிள்ளைகள் படிக்கட்டும். நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்க்கிறேன். யாரோ ஒருவர் சொன்னதை நம்முடைய புத்தி வேறு விதமாக யோசிக்கிறது. நுட்பமா ஒரு விஷயத்த சொல்ற, ஆண் பெண்கள் 2 பேருக்கும் சொல்றேன், தி பெஸ்டா இருங்க. தி பெஸ்டா இருக்கு. தி பெஸ்டா இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆபத்து வரும். தி பெஸ்டா இருந்தா ஆபத்து வரும். கபீர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை உங்கள் மனதிலே நான் செதுக்கி அனுப்புகிறேன். வீட்டிற்கு போவதற்கு பிறகு இதை யோசிச்சுக்கோங்க. கம்ஃபர்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்படாம கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கக்கூடிய வித்தையை தூக்கி போடுங்க. சந்தன மரம் இருக்குல்ல, அது ரொம்ப உயர்ந்தது. சந்தன மரம் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த மரம். மரங்களிலேயே குயின் ஆஃப் ட்ரீஸ். கபீர் சொல்லுகிறார், சந்தன மரத்திற்கு ஒரு ஆபத்து இருக்கு.
அது உயர்ந்ததுன்றதுக்காக தான். என்ன ஆபத்து தெரியுமா? விஷ பாம்புகளால் அது ஈர்க்கப்படும். இப்ப நீங்க யூத், இளமையானவர்கள் இருக்கிறீர்கள், ஆண்கள் இருக்கிறீர்கள், பெண்கள் இருக்கிறீர்கள், கல்வி கற்றவர்கள் இருக்கிறீர்கள், பேரழகு படைத்தவர்கள் இருக்கிறீர்கள், பெரும் தனக்காரர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய உயர்வு எது தெரியுமா? உங்கள் உயர்வு நீங்கள் எதுவாக இருந்தாலும் தீமை முதலில் உங்களை தேடி வரும். அதுதான் முதல்ல உங்களை வசீகரிக்கும். தீமை தான் வசீகரிக்கும். நான் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் எடுத்துட்டு போட்டுட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், என் ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு அது கண்ணியப்பட்டது. நான் யாருனாலே ஆகாதுல ஒண்ணு, அது என் முன்னால வந்த உடனே கரெக்டா அது கண்ணா தான் படும். முதலில் வசீகரிக்கப்படுவது நன்மைகள். முதலில் யாரால் வசீகரிக்கப்படும் என்றால் தீமைகளால் வசீகரிக்கப்படும். சந்தன மரத்தை சொல்லி கபீர் இப்படி சொல்றார், சந்தன மரம் விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படும். சந்தன மரத்தை சுற்றி விஷப்பாம்புகள் இருக்கும். இருந்தாலும் சந்தன மரம் தான் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? இத நான் சொல்றேன். நான் சொன்னல உங்களை சுற்றி கொண்டிருக்கும் சொல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை வேறு. எனக்கு புரிஞ்சிருச்சு. சந்தன மரம் விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படும். ஆனாலும் அந்த சந்தன மரம் அந்த விஷப்பாம்புகளின் விஷத்தினால் பாதிப்படைவதே இல்லை. எப்பொழுது நன்மையை நோக்கி தீமை வருகின்ற பொழுது தீமைகளால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உயர்ந்த நிலையில் கருதப்படுவீர்கள். இப்படி விழுந்துடுறீங்க தீமைகளுக்கு, இப்படி வசீகரிச்சிடுறாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட போய் ஏய் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, அவ்வளவுதாங்க விஷயம் அங்கே முடிஞ்சுது. அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு அது கேட்கவே கேட்கணும். ஓ தேங்க்யூ அப்படின்னு கடந்து போக தெரியல. அதுக்கு அங்க சிக்குது. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 27 வயசு பொண்ணுங்க 8 வயசு பையனோட கணவன் கைவிடப்பட்டு நிக்கிறா. 10 வருஷங்க ஒரு பையன் அவரை அந்த அம்மாவை ஏமாத்தி. 10வது வருஷம் தான் அதுக்கு புரியுது எல்லாம் போச்சு. அதுகிட்ட கேட்டாங்க, ஏங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம அவனோட 10 வருஷம் ஏமாந்துருக்கிறீங்களே வாழ்க்கைய. அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொன்னா உங்களுக்கு ஐ ஓபனருக்காக சொல்றேன். கண்டிப்பா இது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்.